Hi, இந்த வீடியோல நாம for loop யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். நம்மளோட டாஸ்க் Fibonacci சீரிஸோட first 10 நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். Fibonacci சீரிஸ் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அது ப்ரீவியஸா இருக்க ரெண்டு நம்பரோட அடிஷன் தான் இந்த தேர்ட் நம்பரா இருக்கும். இப்போ 0 + 1 1 1 + 1 2 1 + 2 3 இந்த மாதிரி ப்ரீவியஸா இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி தேர்ட் நம்பரா போட்டுட்டே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். int number 1 equal to 0, int number 2 equal to 22 போட்டோம்னா number 2 equal to 1. நமக்கு நம்பர் 3 கால்குலேட் பண்ணணும். ஸோ int number 3 equal to 0ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம லூப் போட போகிறோம். int I equal to 1 எது வரைக்கும் வேணும்? I less than or equal to 10. 10 டைம்ஸ் நமக்கு ஐட்ரேட் ஆகணும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் 10 வேல்யூஸ் அப்படின்றதுனால less than or equal to 10 கொடுத்துட்டோம். ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி ரெண்டு நம்பர் தெரியும்னா 10 - 2 8 டைம் ஐட்ரேட் ஆனால் போதும். ஓகே, நம்பர் 3 equal to number 1 plus number 2. இப்போ நம்பர் 3 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன ஆகும்? இந்த 3 வந்து நம்பர் 2 ஆயிரும், இந்த நம்பர் 2 நம்பர் 1 ஆயிரும். இதுக்கு நம்ம வேல்யூ ஸ்வாப் பண்ணணுமா? இப்போ என்ன வேல்யூ வேணும்? நம்பர் 1 வேணும், நம்பர் 2 வேணும். இந்த நம்பர் 1 எதாயிரும்? நம்பர் 2 நம்பர் 1 ஆகிரும். ஓகே, ஸோ நம்பர் 2 நம்பர் 1க்கு போயிடும், நம்பர் 3 நம்பர் 2 ஆயிரும். இது ரெண்டையும் வச்சு நம்ம ஃபோர்த் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? சரி, நம்பர் 3 முன்னாடி நம்ம நம்பர் 3யை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்பர் 1 பிரிண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கால்குலேட் பண்ணி நமக்கு தேர்ட் நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ 3 நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த மூணாவது நம்பர் நம்பர் 2 ஆயிடணும், ரெண்டாவது நம்பர் நம்பர் 1 ஆயிடணும். ஸோ நம்பர் 1 நம்பர் 2 1க்கு நம்பர் 2வை ஸ்வாப் பண்ணுறோம், 2க்கு நம்பர் 3யை ஸ்வாப் பண்ணுறோம். அவ்வளோதான், ரன் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் கிடைச்சது 0 1 0 + 1 1 1 + 1 2 up to 34 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாம்.